வந்து எவ்வளோ எவ்வளோ தியானம் இருக்கு. எல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த உணர்வுபூர்வமாக அவங்கவுங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்ததை, படித்ததை, கேட்டதை அவங்க ட்ராவலாக தியானமாக கொடுக்குறாங்க. அப்போ எல்லாருக்குள்ளேயும் என்ன ஒரு புரிதல் இருக்கும்னா, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச குருமாரோ பிடிச்ச ஆசிரமத்தையோ அவங்க ஏதோ ஒரு இன்ஸ்பயர் ஆகி அவரோட ட்ராவல் பண்ணுறது, அவர் கொடுக்குற தியானத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அது ஒரு வேற மாதிரி கொஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது அனுபவம் பெறும்போது, இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களை கொஞ்சம் நான் பார்த்த என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து மட்டும்தான் நான் அதை ஷேர் பண்ணுறேன். அப்போ எங்களுக்கு ஒரு அந்த அனுபவத்திலேருந்து பார்க்கும்போது அடிப்படையாக இந்த தியானம் எப்படி உருவாகுது, எப்படி ஃபார்ம் ஆனிச்சு, எப்படி போகுது, அது எப்படி மக்கள் கையில் கிடைக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது அதை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது. இப்போ கணவன் மனைவி 2 பேர் வாழ்கிறாங்க. மனைவியோட தன்மை சரியில்லை, கணவனோட தன்மை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால், நான் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் நான் வாழ்ந்துட்டேன், நீங்கள் திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீ வாழ்ந்திருப்ப, ஆனால் என்ன மாதிரி வாழ்ந்திருப்பன்னு ஒன்று இருக்கு, அது ஒன்று இருக்கு. அப்போ வாழ்றது பெரிய எல்லாரும் தான் வாழ்றாங்க. வாழ்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எல்லாரும் வாழலாம். ஆனால் அதை என்ன மாதிரி வாழ்றோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் வந்து பழகிட்டேன், என் உறவு என்னோட செயல் அதை விட்டு நான் வர முடியாது, அது ஒரு பழக்க வழக்கம் மாதிரி, நான் அதை விட்டு போக முடியாது, அது நீங்கள் ஏதாவது சொன்னால் கூட நான் வந்து இந்த கதையில் வாங்கிட்டு அந்த கதையில் விட்டுட்டு நான் போயிடுவேன் அப்படின்பாங்க. அந்த செயலை மாத்துறதுக்கோ இல்லை அதுலேருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்போ அதை வந்து ஒருத்தருங்க சொல்றதுக்கு காரணம் மிக முக்கியமாக இருக்கு. அப்போ நான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற நிறைய குருமார்களை பற்றி, நிறைய தியானத்தை பற்றி நான் நேரடியாகவே அவர்கள் தியானத்தை பற்றி நான் சில ஐயத்தை தெரிவிச்சிருக்கிறேன். சில தவறான வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கேன். அதை என்ன அடிப்படையில் நான் தெரிவித்தேன், என்ன ஆதாரத்தோட என்ன மாதிரி அங்கே செயல் நடக்குது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு மரபுகள்லேருந்து வந்திருக்கிறோம். ஒரு பாரம்பரிய மரபுகள்லேருந்து உயிர் நுட்பமாக ஒரு மரபுகள்லேருந்து பிரபஞ்சத்திலேருந்து எப்படி உயிர் உருவானுச்சு, என்ன மாதிரி இருந்துச்சு, ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஒரு பெரிய மரபுகள்லேருந்து அந்த உயிர் தொன்மையான நல்ல நுட்பமான உயிராக இருக்கிறத அது ஒரு செயல்லேருந்து உருவாகி வந்திருக்கு. நான் நிறைய இடங்கள்ல அந்த தியானத்தில் பார்க்கும்போது அந்த உயிர் வந்து என்ன மாதிரி உருவாகி அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கோ அந்த மரபுகள் அணுக்கள் அப்படியே மாறப்படுது. அந்த ஜெனட்டிக்குங்கிற அந்த உயிர் வந்து என்னன்னா, அதோடைய பொலிவை அது இழந்து அது வந்து ஒரு நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் மாதிரி அது ஒரு கலப்படமாக மாறப்படுது. அப்போ அந்த மாதிரி நுட்பமான பழமையான பாரம்பரியம் மிக்க இருக்கிற தமிழர்களோ இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களோ பாரம்பரியமாக வெளிநாடுகளில் இருக்கிற அவங்கவுங்க நாடுகளில் இருக்கிற நுட்பமானவங்கெல்லாம் அந்த ஜெனட்டிக் மாறும்போது, அந்த உயிர்த்தன்மை வந்து மாறும்போது ஹார்மோன் சேஞ்சு கிடைக்கும். அவங்க லைஃப்லேயே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து ஆர்டிபிஷியல், அது வந்து இயல்பா இயற்கையா நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினாலிட்டியிலேருந்து இருக்கிற விஷயம் இல்லை. அப்போ நிறைய குருமார்கள்ட்ட கொடுக்குற தியானத்தில் ஹார்மோனா இவங்க சேஞ்ச் அப்போ எப்படி பார்த்துருக்காங்கன்னா, அந்த மாறுறத அந்த உயிர் துளி மாறி இருக்கிறது இவங்களுக்கு தெரியல. இவங்க உயிர் துளியே அந்த ஒரிஜினாலிட்டி பொலிவை இழந்து அது வேற ஒரு உயிர் துளியாக நிற்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு செயல் இது எப்படி அடிப்படையில் உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டணும்னா, ஒரு ஆண் பெண் இணைஞ்சு ஒரு குழந்தை பிறகு, ஆண் பெண் இணையாமல் மனைவிக்கோ இவங்களுக்கோ ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு அவங்க கணவர்கிட்டேருந்து இருக்கிற விந்தணுக்களை எடுத்து வச்சு ஒரு செயலில் வச்சு அதை ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மனைவிக்கு செலுத்துறாங்க. இதுக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக எல்லா உயிர் தன்மைகள் மாறி இது வேற தன்மையில் இருக்கும். ஒரு ஆண் பெண் இணைஞ்சு ஒரு உயிர் உருவாகி ஒரு கரு தெரிச்சு அதில் ஒரு குழந்தை வர்றதுக்கும் இந்த மாதிரி வர்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நான் மருத்துவத்துறைக்கே சவாலாக சொல்கிறேன். ஒரு ஆண் பெண் இணைஞ்சா ஆணோட வெந்தணுக்கணும் பெண்ணோட ஸ்ரோனிதமும் என்னன்னா, நான் கருவை சுமக்க போகிறேன்னா அந்த பெண்ணுகிட்டே இருந்து இருக்கிற அந்த லிக்விட் வந்து இந்த விந்தணுக்களை வாங்கும்.
புரியுதுங்களா? அது எப்படின்னா, இந்த இடத்துக்குள்ள இந்த இடம் நல்லா இருந்துச்சுன்னா நான் இன்னொரு சிலை வைக்கலாம். அந்த மாதிரி பெண் தன்மை இருக்குல்ல, அந்த பெண் தன்மையுடைய உயிர் சக்தி வந்து என்னன்னா கரையக்கூடியது உயிர் சக்தியா இல்லை. ஆனா அது என்னன்னா அது வந்து வாங்கக்கூடியது. இப்ப ஒரு உயிரை அது வாங்கிக்கும். அந்த கருப்பைன்னு சொல்றீங்கல்ல, அப்ப ஒரு பெண்ணும் ஆணும் இணையும் போது இந்த 2 லிக்விடும் ஒரு இடத்துல கலக்கும். அப்ப என்ன பண்ணும்னா அந்த கிருப்பா அந்த ஆணோட உயிர் துளியை அது பிடிச்சுக்கும். அப்ப பெண் தன்மையும் ஆண் தன்மையும் அங்கேயே கலக்கப்படுது. புரியுதுங்களா? ஒரு உடலுக்கு பெண் தன்மையும் தேவை, ஆண் தன்மையும் தேவை. அந்த செயல் வடிவத்தை அதுக்குள்ள வந்து கலக்கப்படுது. ஒரு உயிர் மலட்டு தன்மையில இருக்கு, உயிர் சக்தியே இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன நிறைய ரீசன்னா, இந்த மரபுகள்ல மாறி இருந்தா கூட அப்படி இருக்கும். நீங்க விதைகள்ல எத்தனையோ விதைகள் எடுத்துக்கலாம். நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த கடலையிலேருந்து, பயிரிலேருந்து, உளுந்துலேருந்து, துவரையிலேருந்து எதுவுமே இப்ப அந்த ஒரிஜினாலிட்டி தமிழர்களுடைய விதை, பாரம்பரிய விதைகள் அதிகமாக எல்லாம் கலப்படமாக மாறப்பட்டிருக்கிறது. தக்காளியில ஆரம்பிச்சு, புதினால ஆரம்பிச்சு, சின்ன வெங்காயத்தை ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே ஒரு சேஞ்சை நீங்க பார்த்திருக்க முடியும். இந்த மாதிரி தான் அந்த குழந்தைகள் சமயத்துல அவனுக்கு ஊர் உலகத்துக்காக, சூழலுக்காக, சுத்தி இருக்கிற பேக்ட்ராப்புக்காக, மருத்துவ நவீன வசதிக்காக அவன் என்ன பண்ணிடுறான், அதை சம்மதிச்சு அந்த முட்டையை எடுத்து வச்சு நீ குழந்தை பிறந்துக்க அப்படின்னா அங்க ஒரிஜினாலிட்டி மாறப்படுது. அந்த ஒரிஜினல் தன்மை இருக்குல்ல, அதை கிரியேட் பண்றாங்க. அது எப்பயுமே 2 உடல் சேர்றதுல இயல்பா அது கிரியேட் ஆகுது, அதுவா நிகழ்து. இது நம்ம நிகழ்த்துறோம். அதே தான் சமீப நாட்கள்ல கிடைக்கிற தியானத்துல எல்லாத்துலயுமே ஒரு ஒரிஜினலா இருக்கக்கூடிய உயிரை இவங்க மாத்துறாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் வாழ்க்கை மாறி போச்சு, இந்த குருநாதர்கிட்ட போனோன்னா பிச்சுக்கிட்டு செவரெல்லாம் கீழே விழுந்து எங்க செவரெல்லாம் பூ பூத்துருச்சு, எங்க வீட்டுல பயங்கரமான மாற்றம், எங்க பிள்ளைங்க எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, படிப்பு தந்துச்சுன்னா நீ ஒரிஜினலா இல்ல ரோபோவா போயிட்ட. அப்ப புது உயிரா மாறிட்ட, வேற ஒரு உயிரா மாறிட்ட. அப்ப அங்க என்ன ஆகும்னா உனக்கு சேஞ்சு தான் வரும். உன் ஹார்மோன்ல இருந்து, உன் உடல்ல இருந்து எல்லாம் சேஞ்ச் இருக்கும். ஆனா உன் ஒரிஜினாலிட்டி இருக்குல்ல, அது இருக்காது. அப்ப உன் ஒரிஜினாலிட்டியை நீ இழந்துட்டு வேற ஒரு தன்மையில நீ நிக்கிற. இது எப்படி ஒரு சரியான வடிவமா இருக்கும்? இது எப்படி ஒரு செயல் வடிவமா இருக்கும்? ஆரம்ப காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் சொல்றதுதான், எந்த மருத்துவரா இருந்தாலும், எந்த விஞ்ஞானமா இருந்தாலும், எல்லாருடைய உடல்லையும் சரி, எல்லாருடைய மரத்திலையும் சரி, எல்லா விலங்குகள்லையும் சரி ஒரு நச்சுத்தன்மை இருக்கு. அந்த நச்சுத்தன்மையை வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் ஞானி ஆகுறாங்கிறது தான் செயல். அந்த நச்சுத்தன்மை என்பது அதுதான் அந்த மும்மலத்தை அறுக்கிறது அப்படிங்கறது சொல்றது. இதுதான் ஞானிகள் வந்து அந்த மும்மலம் அறுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் தான். அப்ப அந்த நச்சுத்தன்மைகள் உள்ள இருக்கா இல்லையானே ஒரு குருநாதனாலே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அவருடைய செயல்ல சக்தி இருக்கும், பெரிய சக்தி இருக்கும், பெரிய வடிவம் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இங்க நின்னீங்கன்னா அங்க அவர் உங்களை சாச்சிருவாரு, அழுக வச்சிருவாரு, படுக்க வச்சிருவாரு, நிக்க வச்சிருவாரு, உட்கார வச்சிருவாரு, எல்லாம் நடக்கலாம். ஆனா அவர்கிட்ட அந்த விஷத்தன்மை, நச்சுத்தன்மை வந்து அறுக்கப்பட்டுச்சா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த நச்சுத்தன்மையோட அவர் ஒரு வேலையை செஞ்சாருன்னா என்ன ஆகும்? அதோட வடிவம் என்ன ஆகும்? அந்த சக்தி இருக்கு, அந்த சக்தி உள்ள போய் அதோட தன்மை என்ன செய்யும்? அது வேற மாதிரியான ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க இங்க எல்லாரும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னு ஒண்ணு அடிப்படையா ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த அடிப்படையை எப்படி, இதைதான் நம்ம வந்து சொல்றோம். அடிப்படையா முதல் முறையாக அந்த உலகம் தோன்றியதுக்கு ஆதிசேஷன் வழியிலேருந்து பிரபஞ்சத்துல தோண்டப்பட்டது. ஆதிசேஷன் தான் பதஞ்சலி. பதஞ்சலியோடைய இன்னொரு வடிவம், பதஞ்சலியோடைய ஒரிஜினாலிட்டி தான் சிவன். அந்த சிவனுடைய ஒரிஜினாலிட்டி தான் கிருஷ்ணன், ராமன். இதெல்லாம் ஒரு பேர் தன்மை கொண்டது, ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கிறது. அப்ப முதல் முறையாக பதஞ்சலியோட யோக சூத்திரங்கிறது தியானத்துல முதல் முறையா பிரபஞ்சத்துல தியானம்னு ஒண்ணு கிரியேட் ஆகும்போது உருவாக்குன கலை. அந்த கலையிலிருந்து தான் இந்த மாதிரி தியானம் நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு ஒரு விஷயம் இருக்கு.
அப்ப அது அது படைச்ச உயிர் துளி அதுக்கு தெரியாதா? பதஞ்சலி இங்க இருக்கிற குருமார்களை போய் சொல்லி பதஞ்சலிக்கு ஏதாவது கிடைக்க போதா? பதஞ்சலிக்கு ஏதாவது லாபம் கிடைக்க போதா? ஏதாவது ஒரு விஷயம் இருக்க போதா? அப்போ ஒரு உயிர் மரபுகள் மாறுது. இதை எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் அந்த மரபணுகளை ஒரு சோதனை விட்டு பார்க்க சொல்லுங்க. என் குரு கிட்ட போனோம்னா லைஃப் மாறி இருக்குன்னு சொல்ற அத்தனை ஆசிரமத்திலையும் அவனுடைய அந்த மரபுகள்ல இருக்கிற அந்த உயிர்த்தன்மை ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி எப்படி இருந்துச்சு, இல்ல அவன் பரம்பரையில் இருக்கிறவன் எவனையாவது ஒருத்தனை ஜெனட்டிக்கா செக் பண்ணி இங்க அவன் தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் உயிர் துளியோடைய மாற்றம் என்ன பார்த்தா அது தெரிஞ்சிடும். அது என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதை யாரு எப்படி பொதுமக்களால் எப்படி ரிலேட் பண்ண முடியும்? உடல்ல பல ஆயிரம் நரம்புகள் இருக்குன்னு இருக்காங்க. பல ஆயிரம் நரம்புகள். அப்ப பல ஆயிரம் நரம்புகளும் ஒவ்வொரு தன்மை கொண்டது. ரோஜா பூன்னு நீங்க ஒரு செடி வச்சிருக்கீங்க, தாமரை பூன்னு ஒரு செடி வச்சிருக்கீங்க, முல்லை பூன்னு ஒரு செடி வச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் வேர் இருக்கு. அப்ப எல்லாமே ஒவ்வொரு இதையும் ஒரு நல்ல விஷயத்துல மலர்ந்து ஒரு செடியா போகணும். இந்த மாதிரி தான் நரம்பு மண்டலங்கள் இருக்கு. ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு நரம்பு அங்கங்க வெளிச்சிருச்சுன்னு ஒரு சின்ன சின்ன நரம்பு, அந்த செடியில ஒரு நரம்பு, இந்த செடியில ஒரு நரம்பு, சம்மந்தம் இல்லாம அங்க வந்துருச்சுன்னா இது என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க ஊர்ல எல்லாம் நம்ம ஒரு விவசாயம் பண்ணும்போது கலப்பட விதைகள்ல நாம கடலை போட்டிருந்தோம்னா அது ஒரு 10 செடி வேற செடி முளைச்சிரும் அந்த விதையோட கலந்து அதே மாதிரி இந்த மாதிரியும் அங்கங்க நரம்பு விழிச்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல எனக்கு விழிச்சிருச்சு, இங்க எனக்கு விழிச்சிருச்சு, கழுத்துக்கிட்ட விழிச்சிருச்சு, முதுகுல விழிச்சிருச்சு, இதயத்துல விழிச்சிருச்சு, எனக்கு இந்த மாதிரி பண்ணுது அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது இப்படி இருக்கக்கூடாது. அது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா அப்படி போகும்போது என்னன்னா அவன் சமன் செய்யப்படுகிறான். அவன் தெளிவாக அவன் ஒரு நல்ல அனுபவத்தை பெறறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறான். இது ஆங்காங்க நரம்புகள் விழிக்கும் போது அவனுக்கு அந்தந்த நரம்போட தன்மைகளும் அந்த ஆற்றலும் சக்தியும் வரும். அதை வச்சுட்டு அவன் என்ன பண்றான்னா, நான் தெளிவா நிறைய விஷயங்களை பார்க்கிறேன், இந்த மாதிரி நரம்புகள்லாம் விழிச்சதுக்கு காரணம் என்னோட குருநாதர் தான், என் வாழ்க்கையே மாறி இருக்கு, என்னோட லைஃபே மாறி இருக்கு, எங்க ஃபேமிலியோட செட்டப்பே இப்ப மாறி இருக்குங்கிறான். இதனால அந்த உடலுக்கும் அவன் வாழ்க்கைக்கும் எந்த நன்மையும் நடக்க போறது கிடையாது. அந்த மாதிரி எந்த இதுவும் நடக்க போறது கிடையாது. அப்ப இதெல்லாம் காலங்காலமா நடந்துகிட்டே இருக்கு. ஒரு காலத்துக்கு மேலதான் இந்த பிரபஞ்சத்துல நான் சொன்னது மாதிரி ஞானத்துக்கான ஒரு டைம் வரும். அப்படின்னா சும்மா கிடக்கிறவன எல்லாம் இந்த சிவத்தை பாரு, ஆண்டவனை பாரு, அப்படியே பக்தியில ஞானமா அப்படியே உட்கார்ந்து அப்படிங்கிறது கிடையாது. இந்த உயிர் துளிகள்லாம் திருப்பி புதுப்பிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும். இந்த உயிர் துளிகள்லாம் சமன் செய்யப்படணும். நல்ல தியானங்கிறது ஆற்றல் சக்தி வர்றதில்லை, பாதுகாப்பா தன்னையே அவன் ஃபீல் பண்றது. இதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் குரு சிஷியர் அப்படின்னா என்னன்னா, ஒரு சிஷியன் ஒரு அனுபவம் பெறது ரொம்ப கஷ்டம். அப்ப அவன் அனுபவம் பெற வரைக்கும் இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவருடைய முழு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவனை பாதுகாப்பார். புரியுதுங்களா? அப்ப நரம்பு மண்டலங்கள்லாம் ரொம்ப வீக்கானது, உடல் வீக்கானது. நாம இந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம். அப்ப முழு பாதுகாப்பை கொடுத்து அந்த உடலை பலப்படுத்துற வரைக்கும் காத்திருக்க வச்சிருப்பார். அது ஒரு பலப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அவனால சுயமா அதை பேலன்ஸ் பண்ண முடியும். என்ன மாதிரி தன்மையில வருது, உடல் என்ன மாதிரி பருவ மாற்றம் அடையுது அப்படிங்கறத அவனால அழகா அந்த அனலைஸ் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, நீ பக்குவம் அடைஞ்சிட்ட, குரு காலடியில் இருக்காத, கிளம்பி போய் பணி செய். அப்ப அவர் சில சீடர்கள் மறுப்பாங்க, நான் பணி செய்ய விருப்பம், நீ அதுக்கு உருவாகல, பணி செய்ய தான் வந்த, நீ என் கூட இருந்தது, உன்னை அப்படி விட்டுட்டா ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா சரி செய்யறதுக்கு இங்க ஆள் கிடையாது. எல்லா நோய்க்கும் மருந்து கொடுக்க ஆள் இருக்கான், தியானம் என்ற நோய்க்கு மருந்து கொடுக்க ஒருத்தம் கிடையாது இந்த உலகத்துல. அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு பெரிய அனுபவத்தை பதஞ்சலியோடைய குரு அந்த பரம்பரையிலேருந்து எவனாவது வந்தாதான் முடியும். புரியுதுங்களா? இல்லைன்னா ஒன்னும் கடினம்.
இதெல்லாம் செய்யறது ரொம்ப ரொம்ப கடினம். அப்ப அதனாலதான் அவன் சொல்றான், இந்த ரிஸ்க் என்னன்னு எங்களுக்கு தெரியும், அதனாலதான் உனக்காக நான் காத்திருந்து இந்த வேலையை செய்யறேன். எத்தனை காலகட்டத்தில் எத்தனை மலைகளுக்கு, எத்தனை கொள்கைகளுக்கு, எத்தனை டிராவல்ல, எத்தனை ஹோட்டல்ல சாப்பிட்றோம், எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம், எவ்வளோ செயல்களை கடக்கிறோம். ஆனா இந்த உடலை இவ்வளவு ஒரு பாதுகாப்பா எடுத்துட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் அது பிரபஞ்சம். இல்லைன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்துறதோ இல்ல நல்ல தன்மைக்கு வச்சிருக்க முடியாது. பைத்தியம் மாதிரி போயிடும். இல்லைன்னா வேற மாதிரி ஒரு தன்மையை அது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா யூஸ் இல்லாம படுத்த படுக்கையில கிடப்போம். சக்தி இருக்கும், அதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? இப்படியே கடந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அவன் என்ன சொல்றான்னா, சக்தி இருக்கு, அந்த சக்தியை என்ன மாதிரி சக்தி, அதை எப்படி பயன்படுத்தணும், அதை நீ உனக்குள்ள எப்படி தக்க வச்சுக்கணும், அப்ப நீ எப்படி பயணிக்கணும் அப்படிங்கன்னா அந்த பேசிக் என்னவோ அதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கணுங்கிறது தான் அதோடைய விஷயம். அதுதானே முறையா ஒரு வடிவத்துல நம்ம சொல்றேன்னு நினைக்கிறது. அப்ப மரபு அணுக்களை இவங்க முற்றிலுமாக ஒரு நல்ல செயல்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அழிச்சிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கோயிலுக்கு போராடுறேன், கோயில்கள் எல்லாம் சரியில்லை, சிதற அழிஞ்சு போச்சு, கோயிலுக்கு போராடுறேன், தண்ணி சரியில்லை, தண்ணிக்கு போராடுறேன் அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட வர்ற சிஷியர்கள்னு ஒன்ட்ட வர்ற, பக்தர்கள்னு ஒன்ட்ட வர்ற, தியானத்துக்கு வர்ற அவனுடைய உயிர் துளியே மரபுகள் உன்னால மாறப்படுதியா? அதை எவன்கிட்ட போய் போராடுறது? அப்படி ஒண்ணு இருக்குல்ல. எந்த ஜனங்களால இதை உணர முடியும்? இடுப்பு நரம்பு விழிக்கிறது, மற்ற நரம்பு விழிச்சா ஆற்றல் சக்தியை வச்சு நீ என்ன பண்ணுவ? கொஞ்சோண்டு ஆற்றலையும் சக்தியை வச்சு நீ என்ன பண்ணுவ? மரபணுப்புகள் மாறி போச்சுன்னா நுட்பமான அந்த தன்மையில அந்த ஒரிஜினாலிட்டியோட உன்னால நிக்க முடியாது. கலாச்சாரம் மாறுது, இங்க சீர்கேடுது, இங்க இந்தியா வேற மாதிரி பாரம்பரியத்திலேருந்து மாறுதுன்னா அந்த மரபணுப்புகள் மாறும்போது ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்னா ஆர்டிபிஷியலா மாறிடுவாங்க. ஒரிஜினல் தன்மையை இழந்துருவான். அப்ப அவன் சேஞ்ச் தான், அவன் சேஞ்சாதான் இருக்கிறான். அப்ப ஒரிஜினாலிட்டி எங்கடா? அந்த நுட்பமான ஒரு கலை எங்கடா? பில்டிங் எங்கடா? அந்த ஒரிஜினல் எங்கடா? அந்த உயிர் துளியை உருவாக்கணுமே, அந்த ஒரிஜினல் எங்க அப்படின்னு பழங்காலத்து யோகி தேடுறான். எங்கடா நம்ம உருவாக்கி கொடுத்த உயிர் துளி எல்லாம் அப்படிங்கிறான் அவன். இவங்க தியானங்கிற பேர்ல மரபணுப்புகளே மாத்தி விட்டாங்கடா. இதை எவன்டா கேட்டான்? இப்ப இது என்ன ஆகும்? ஆர்டிபிஷியலா தான் குழந்தை பிறக்கும். ஒரு போராடி ஒரு குரு கிட்ட குழந்தை இல்லைன்னா காத்திருந்து கணவன் மனைவி இணைப்பாதான் குழந்தை பெற்றுக்கணும். பிரிட்ஜில் வச்சு இது என்ன இது தோசமாவா? அப்படி ஒரு சூழலுக்குள்ள உருவாக போகக்கூடாது இல்ல. அதேதான் இங்க நடக்குது. அதுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரிஜினாலிட்டி எல்லாம் இல்லை. அப்ப இது அவங்களுக்கு தெரியாது. நம்ம சொல்ற சீரியஸ்னஸ் தெரியாது. ஒரு நாள் மரபணுக்கள் எல்லாம் மாறி போச்சு. எல்லாம் இவன் ஒருத்தன் மனிதன் மாதிரி இருக்கான், ஒருத்தன் ரோபோ மாதிரி இருக்கான், ஒருத்தன் கிறுக்கு மாதிரி இருக்கிறான்னு ஒரு சூழல் ஒரு டிஸ்கஷன் வரும்போது தான் தெரியுது. இந்தியாவில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் கலப்படம் பண்ணிட்டாங்கிறான். உயிரே கலப்படமா போச்சு. அது எதுல போச்சு? எதுல இருந்து உயிர் உருவானுச்சு? அதுல கலப்படம். தியானத்திலிருந்து தான் உயிரே உருவானுச்சு, அதுல கலப்படம்னா என்ன பண்ண முடியும்? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஞானியா இருக்கிறது, தியானம் கற்றுக் கொடுக்கறது யார் வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம், அது முக்கியம் கிடையாது. நாம கொடுக்குற தியானத்துல அந்த மரபணுகள் மாறாம ஒரு நுட்பமா ஒரு மாணவனோ ஒரு சமூகமோ வளருமா? யாவனோ உருவாக்குனது, எவனே தெரியாத சில ஞானிகளுக்கு தெரியாது. இவன் பதஞ்சலி தான் இந்த உயிரணுக்கள் எல்லாம் இப்படி உருவாக்குனான்னு கூட தெரியாது. அப்ப அந்த நுட்பங்கள் மாறிடக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம்? பதஞ்சலி மாதிரி ஒரு தியானத்தை, ஒரு சிறு செயல் கூட அந்த தியானத்துக்கு பங்கம் வந்துடக்கூடாது. அதுதான் நம்ம பார்த்து தியானத்துல அவ்வப்போது செக் பண்ணி சரியா இருக்கான்னு பார்த்து நம்ம ஒரு பணி செய்யறோம். அது ரொம்ப முக்கியம். அதனால இது
இது எப்படி இவங்களால சரி செய்ய முடியாது. இவங்க நான் சொன்னதுதான், நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் இப்படிதான் அப்படிங்கிற கேஸ் தான் இவங்க. அதனால இது முற்றிலுமாக சில செயல்களை, சில வடிவத்தை அது இயற்கையாகவே நிகழும். இதுக்காக தான் பஞ்சபூதத்தில் அழிவோ இந்த மாற்றத்தையோ அதை புதுப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லாம அதை வேற வடிவத்தில் இருந்து தான் எடுக்கிறாங்க. இப்படிதான் ஒவ்வொரு நகர்களும், எல்லா நகரங்களும் இந்தியாவில் இப்ப இருக்கிற நகரங்கள், எந்த நகரங்களுமே இப்ப தோன்றிய நகரங்கள். மன்னர்கள் இருக்கும் போது நகரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. புரியுதுங்களா? யாரும் மன்னர்களே அழிச்சுக்கல, இயற்கை தான் அழிச்சிச்சு. அதே மாதிரி இந்த நகரங்களும் ஒரு நாள் அழிக்கப்படும். இந்த மாதிரி சூழல்கள்லாம் அழியப்படும். ஒரு புது ஃபார்மினேஷன் உருவாகும். அதனால அதுல போய் நாங்களும் படுத்து செத்து போயிடுவோமான்னா கேட்காதீங்க. எப்பயுமே அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த உண்மை தத்துவத்துக்குள்ள ஒரு மனிதன் மாற வேண்டும். மரபுகளை தொலைச்சிட்டீங்க, இல்ல மரபுகளை அந்த உயிரணுக்களை பால்படுத்திட்டீங்கன்னா நீங்க ஆர்டிபிஷியல் தான். அப்ப ஆர்டிபிஷியல் ஒரு பொருள் போய் இயற்கையோட கனெக்ட் ஆகாது, அது செயற்கையோட தான் கனெக்ட் ஆகும். அப்ப நீங்க லப்பர்ல தான் வாங்கி சிவலிங்கத்தெல்லாம் கும்பிட்டுக்கணும். புரியுதுங்களா? லாரி டயர்ல மீனாட்சி சிலையை செஞ்சு வச்சுக்கிட்டு கும்பிடணும் நீங்க. அப்படி வழிபட்டீங்கன்னா தான் தெளிவா இருக்கும். ஏன்னா நீங்களே லாரி டயரா தான் இருக்கிறீங்க. அதுதான் விஷயம். ஒரு சூலம், இந்த உடலை தேகம் சூலம் சொல்றாங்கல்ல, இது சும்மா நார்மலா இதுக்குள்ள ஒரு தன்மையில சக்திங்கிறது உள்ள போய் கொஞ்ச நாளா, பல நாள் உள்ள போய் அந்த உடலோட தன்மையை மாற்றி இதை ஒரு ஒரிஜினாலிட்டியா மாற்றி வேற மாதிரி தன்மைக்கு வெளியில எடுத்துட்டு வருது. அதே மாதிரி ஒரு பாறைகள்லையோ கீழே ரொம்ப புதஞ்சு கிடக்கிற ஒரு கல்லை எடுத்துட்டு அந்த கல்லை சுத்தம் பண்ணி அதை சிலையா செதுக்கி வைக்கிறான். வெறும் கல்லு, அதுக்குள்ள பிரபஞ்சத்துடைய ஆற்றல் பட்டு 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 அந்த கல்லே உயிரா போயிருது. நம்ம வணங்கப்படுகிற, இந்தியாவில் வணங்கப்படுகிற அத்தனை கல்களும் உயிர் உள்ளது. புரியுதுங்களா? அப்ப தியானம் என்பது என்னன்னா, ஒரு கல்லை கூட உயிரா ஆக்கிரும். கல்லுக்கும் மண்ணுக்கும் மரத்துக்கும் உயிர் இருக்கு. ஆனா அந்த உயிர் தன்மைய பொலிவோட பெரிய உயிர் தன்மையா மாத்துறதுன்னு இருக்குல்ல, ஒரு 10 நகரமே வாழ்றதுக்கு அந்த கல்லே உதவியா இருக்கிற மாதிரி மாத்துறது இருக்குல்ல. புரியுதுங்களா? அப்ப ஞானிகள் என்ன பிளான் பண்ணான்னா, ஒரு ராஜா ஒரு தேசத்தை ஆளுவான். எத்தனை ஒரு 10-25 நகரத்தை அது கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவன் ராஜாவா இருப்பான். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கோயிலை உருவாக்கி 10 நகரத்துக்கு இவன் தான் ராஜாவா இருப்பான், இந்த கல்லு தான் ராஜாவா இருக்கும் தான் உருவாக்கினான் ஞானி. ராஜா மேல நம்பிக்கை இல்லை, மனித தன்மையில ஏதோ பண்ணிடுவான். மதுரைனா மதுரையை சுத்தி இருக்கிற 20 கிராமத்துக்கு இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரோட கல்லு ஆட்சி செய்யுண்டா, உதவுண்டா, ஏதோ ஒரு வடிவத்துல அது ஒரு நல்ல விஷயத்த பண்ணி கொடுக்குண்டான் தான் ஞானி தூக்கி வச்சான். அப்ப எவ்வளவு பெரிய அதுக்குள்ள ஒரு முக்கியமான செயல் வடிவம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப அந்த கல்லை அப்படியே வெட்டி எடுத்து அப்படியே வைக்க முடியாது. அந்த கல்லுக்குள்ளே ஒரு ரசத்தன்மை இருக்கும். அதை அவன் பல நாள் அந்த கல்லை சுத்திகரிச்சு அந்த கல்லை தண்ணியில வச்சு பல வேலைகளை பண்ணி அந்த கல்லு மேலே உட்காந்து இவன் தியானம் பண்ணி இந்த கல்லை இவனாவே மாத்துறதுக்கு பல நாள் ஆகும். அப்புறம் எவ்வளவு சக்தி வந்தாலும் அந்த கல்லுல வெடிப்பு வந்துடாம, அந்த கல்லு ஏதோ சிதறி ஆயிராம ஆயிட்டா வேற மாதிரி மாறி போயிடும். அப்படி பண்ணி கொண்டு போய் தூக்கி கொண்டு வைக்கிறாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் இருக்கு. அதனால நீங்க ஆர்டிபிஷியல் தியானத்துக்கு வெற்றிகரமா போயிட்டு இருந்ததுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.